ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2025 ஃபிசிக்ஸ்க்கான ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ, சரியா? கவர்மெண்டுடைய ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் உங்களுக்கு வேல்யூஷன்லாம் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷன் போயிட்டு இருக்குது. 12th உடைய வேல்யூஷன் வந்து 17ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் 11th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த வேல்யூஷன்ல கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சு தான் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதில் எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்க்கு மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் காப்பியில் ஆன்சர் சீட்டில் எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கான மார்க் வந்து கிடைக்கும், சரியா? ஸோ இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு கிரேஸ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த 2025 பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நம்ம சேனல் சார்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே போல் அடுத்த வருஷம் அடுத்த அகாடமிக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் நம்மளுடைய சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்த்துக்குங்க. நீங்கள் டைப் ஏயா டைப் பியா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ டைப் ஏக்கான ஆன்சர் கீ 1 மார்க் ஆன்சர் கீ லெஃப்ட் சைடு இருக்குது. டைப் பிக்கான 1 மார்க் ஆன்சர்க்கு ரைட் சைடு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிறங்க. 1 மார்க்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீ தான் கரெக்டானது. இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொடுத்துருந்த ஆன்சர் கீலையும் இதே தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸ்க்கெலாம் பாருங்கள் எப்படிலாம் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ கொஷின் நம்பர் 16 வந்து ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லாக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கிறங்க. அடுத்தது வந்து பிவி டயக்ராம் கேட்டிருந்தாங்க. அந்த பிவி டயக்ராம், சரியா? ஸோ அந்த டேர்ம்ஸ் மட்டும் எழுதியிருந்தால் 1/2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 18 உங்களுக்கு கொஷின் நம்பர் 18க்கான ஆன்சர் கீ. கொஷின் நம்பர் 19 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த மீன் ஃப்ரீ பாத். ஏதாவது 2 எழுதியிருந்தாவே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஷின் நம்பர் 20 செக் அவுட் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் த கிவன். அந்த இது எனி 2 relevant பாயிண்ட்ஸ். 21 வந்து எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க் இன் டே டு டே லைஃப். டே டு டே லைஃப் அப்படின்றதுனால நம்ம அதுக்கு ரிலேட்டடாக இருந்தாவே மார்க் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 22 எக்ஸ்பிளைன் ரெசனன்ஸ் கிவன் எக்ஸாம்பிள். டெஃபினிஷனுக்கு 1.5 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க். ஏதாவது வேறு எக்ஸாம்பிள் இருந்தால் கூட மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 23 வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு அதனுடைய யூனிட். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு அது டெஃபினேஷனுக்கு 1.5 மார்க்கு, அதோட யூனிட் எழுதுறதுக்கு 1/2 மார்க். 24 இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம், சரியா? பார்த்துக்கோங்க. கம்பல்சரி ப்ராப்ளம். ஃபார்முலா எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு, டெரிவேஷனுக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக அந்த வேல்யூ கொண்டு வரதுக்கு 1/2 மார்க். ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தால் 1/2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் 3 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் 1/2 மார்க் கொடுத்து மொத்தம் 6 ப்ராப்பர்ட்டிக்கும் 3 மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதே போல் போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்க்கு ஏதாவது 3 போஸ்ட்லேட்ஸ் எழுதியிருந்தால் 3 மார்க்கு. அடுத்து இந்த ப்ராப்ளம்கான மார்க் அலாட்மெண்ட். ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, டெரிவேஷனுக்கு 1 மார்க்கு, ரிசல்ட்டுக்கு 1 மார்க். அடுத்து 28th கொஷின் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அண்ட் போலார் சேட்டலைட்ஸ். ஸோ இது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு 3 பாயிண்ட் எழுதுறதுக்கு 1.5 மார்க், போலார் சேட்டலைட்டுக்கு 3 மார்க் 3 பாயிண்ட் எழுதுறதுக்கு 1.5 மார்க். 29 வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஒவ்வொன்றுக்கு 1 மார்க். ஜஸ்ட் அந்த டாபிக் மட்டும் எழுதியிருந்தாவே 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 30 salient features of static and kinetic friction. எனி 3 மார்க்ஸ். 31 what is meant by n correction in resonance air column apparatus. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ பார்த்துக்குங்க. 32 ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க்கு, டெரிவேஷனுக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக இந்த இது கொண்டு வரதுக்கு 1 மார்க். 33 கம்பல்சரி ப்ராப்ளம். ஃபார்முலாவுக்கு 1 மார்க், டெரிவேஷனுக்கு 1 மார்க், ரிசல்ட்டுக்கு 1 மார்க்.
அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். நம்ம 3 எரருக்கும் ஒரு மார்க் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்க்கு மட்டும் இந்த இதுக்கு 2 மார்க். நேம் மட்டும் கொடுத்துருந்தா 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் பி வந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா அப்புறம் லேப்லேஸ் கரெக்ஷன். நியூட்டன்ஸ் ஃபார்முலாவுக்கு 2.5 மார்க், லேப்லேஸ் கரெக்ஷனுக்கு 2.5 மார்க். அடுத்து 35ல் நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்க்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறங்க. அடுத்து பி வந்து பாஸ்கல்லா, அதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். அடுத்து 36 எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் அப்புறம் ஹீட் என்ஜின் வந்து பியில் கேட்டிருக்காங்க. இது ஏ. எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் பி இது. 37 ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கு. பி வந்து ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். ஸோ ஹரிசாண்டல் அந்த இது கொஸ்டினுக்குள்ளது. அடுத்து ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். 38ல் ஏ டிஃபைன் பவர் கிவ் எனி 2 யூனிட்ஸ் ஆஃப் பவர். அப்புறம் பி வந்து கால்குலேட் த எனர்ஜி கன்சியூம்ட் இன் எலக்ட்ரிக்கல். இது வந்து நமக்கு இது. அப்புறம் பியில் வந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 38ல் ஃபஸ்ட் கொஷினில் ஏல ஃபஸ்ட் கொஷின், இது செகண்ட் கொஷின். பியில் ஃபஸ்ட் கொஷின் இது. செகண்ட் கொஷின் இந்த எனர்ஜி ஆஃப் மூன் இருக்குது இல்லையா, இந்த கால்குலேட் எனர்ஜி ஆஃப் மூன் ஆர்பிட்டிங் இதுக்கு வந்து மேயர் அட்டம்ப்ட். ஜஸ்ட் அந்த கொஷின் நம்பரை நீங்கள் எழுதியிருந்தாவே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க 11th 6ல். சரியா? ஸோ பார்த்துக்கிறங்க. இந்த ஆன்சருக்கு இப்படி தான் உங்களுக்கு வேல்யூஷன் வந்து பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு மார்க் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? தேங்க்யூ.